இன்றைக்கி கோலி பைட்ஸில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னா மன்னாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மன்னா வந்து இந்த எஜிப்ட்லேருந்து காப்பாற்றி அழைச்சி வரப்பட்ட அந்த அடிமையாக இருந்த மக்கள், இஸ்ரேல் மக்களுக்கு தினமும் வழங்கப்பட்டது. ஒரு கொஸ்டின் எழுந்தது, ஏன் ஆண்டவர் வந்து தினமும் அவங்களுக்கு கொடுத்துன்னு இருந்தார், அவர் மொத்தமாக கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு வந்து பேச்சடிப்பட்டது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஆண்டவர் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இஸ்ரேல் மக்களை மீட்டாருன்றதை அவங்க பார்த்தாங்க. 10 விதமான கொடிய நோய்கள் வந்து உருவாக்குனாரு. தவளைகள், தண்ணீர் ரத்தமாக மாறுறது, இந்த மாதிரி பலவிதமான அ அதிசயங்கள செஞ்சு தான் வந்து அந்த பார்வோன் மன்னன்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வந்தார் மோசஸ். கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கும்போது வழியில் செங்கடல் தடையாக வந்துச்சு. அதை பிரித்தார். அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த கரையை கடந்ததுக்கப்புறம் பார்வோவின் போர்ப்படைகள் வந்தது. அந்த செங்கடல் அவர்கள போட்டு மூடிச்சு. அந்த படையே அழிச்சுது. அது ஒரு அதிசயம். இவ்வளோ அதிசயத்தையும் பார்த்த அந்த மக்கள் கொஞ்சம் கூட வந்து ஆண்டவருடைய அந்த மகிமையில் விசுவாசமே இல்லாமல், அவங்க வெயிலில் நடந்து போகும்போது வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த உணவுலாம் காலியானதும், அவங்களுக்கு பசிக்க ஆரம்பித்ததும் அவங்க அந்த பொறுமையை இழந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மோசஸும் ஆரோனும் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மோசஸ் கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது, கடவுள் சொல்கிறாரு, இந்த மக்களுக்கு நான் வந்து உணவு தரேன். விடியற் காலையில் வந்து பனியெல்லாம் அடங்குனதும் அவங்க வந்து அவங்க கூடாரத்துலேருந்து வந்து பார்த்தாங்கன்னா, அங்கே மன்னா உணவு இருக்கும், அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த உணவு வந்து அவங்க டெய்லி என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் எடுத்துக்கணும். மீதி கொஞ்சம் எடுத்து நாளைக்கு வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னாரு. சரின்னு சொல்லி மோசஸ் வந்து சொல்கிறாரு. அவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, தரை முழுசும் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, அது என்னன்னு தெரியல. அப்போ மோசஸ் சொல்கிறாரு, இதுதான் மன்னா, இது வந்து உணவு, உங்களுக்கு தினமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் சில பேர் எடுத்து வச்சு பார்க்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அது புழுக்கெல்லாம் மாறி போயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து அந்த மக்கள் வந்து 40 வருடங்கள் அவங்க அந்த கானான் நாடு போகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. ஏன் டெய்லி கொடுத்தாருன்றதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் வந்து அந்த மக்கள் தினமும் இறைவனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரக்கூடாது, ஆண்டவர் மேலே விசுவாசம் வரணுன்றது. அடுத்தது அவங்களோட கீழ்ப்படியாமையாக இருந்து அவங்க வந்து ஆண்டவர் புதுசாக ஒரு விக்கிரக கடவுளெல்லாம் உண்டு பண்ணாங்க இல்லையா, அது தவறு, கீழ்ப்படிஞ்சு இருக்கணுன்ற அந்த உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணுன்றதுக்காகவும், விசுவாசம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், கடவுள் தினமும் அவங்கள வந்து கேர் பண்ணுறாருன்ற அந்த உணர்வு அவங்களுக்கு வரணுன்றதுக்காகவும், அதுக்கு அடுத்தது வந்து யூக்கரிஸ்ட்டை வந்து ரெசம்பிள் பண்ணுறதுக்காகவும் தான் அந்த தினமும் மன்னா கொடுத்தாரு. அதனால தான் டெய்லி மன்னா அவங்களுக்கு கிடைச்சிது. பிரைஸ் தி லார்ட்.